ஹலோ எவ்ரிவன், டுடே நாங்கள் பார்க்க போகிறது இலை கஞ்சி, கொலக்கெந்தன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். நான் இது ஜஃப்னா ப்ளஸ் ரிசர்ச் ஒன்று செய்கிறப்போ நாங்கள் அம்மாச்சின்னு சொல்லுவாங்க ஒரு உணவகம் உண்டு. அதில் எனக்கு அங்கே உள்ள அக்காக்கள் சொல்லி தந்த ரெசிபி இது. ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியான. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட உள்ள எல்லா வகையான கீரை வகைகளையும் நாங்கள் இதுக்கு சேர்த்து கொள்ளணும். இப்போ நான் பிக்கிறது முடக்கத்தான்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். கொடியாக படரக்கூடியது, டயபெட்டிக்ஸ் ஆக்களுக்கு நிச்சயமே நல்லா. அதோட நான் கீரை பறிக்கிற டைம் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அன்னமுன்னான்னு சொல்கிற அந்த பழம் கிடைச்சது, மரத்துலேயே பழுத்தது. பிறகு நான் வல்லாரை கொஞ்சம் இருந்தது, அதையும் எடுத்துக்கொண்டேன். கொட்டுக்கொல்லைன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். இது எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு உள்ள வயலில் முளைச்சி வரும். இதில் பேர் பொன்னாங்கண்ணின்னு சொல்கிறது. இதுக்கு நாங்கள் ஹேர் ஆயில் மேக் பண்ணுற டைமும் நான் இதை காட்டியிருப்பேன். இது எங்களோட காடமகன், அவர் என்னை கண்டு விளாம்பழம் ஒன்று கொண்டு வராரு எனக்கு. அவரோடைய சேர்ந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் கீரைகளை பறிச்சுட்டு நாங்கள் பறித்த அன்னமுன்னாவை 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். வெரி டேஸ்டி. அது மரத்துலேயே பழுத்தா ஒரு தனி டேஸ்ட்டு தான், எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலுமே. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது கங்குன்னு சொல்கிறது, இங்கே உங்களோட ஏரியாவில் என்ன சொல்கிறாங்களோ தெரியா. நீள நீளமாக ஹார்ட் ஷேப்பில் இது வரும். அதில் தண்டு உள்ளுக்கு ஒரு ஒரு இடைவெளி உள்ளது இந்த கீரை. இதையும் எடுத்துகிட்டு போவோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது, இதுக்கு பேர் முல்லை கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் நான் எங்களை விட்டு பின்னுக்கு 2 மரம் இருக்குது. இதில் ஒன்று இந்த ஷேப்பில் ஒரு நார்மல் இலை தான் இது. அடுத்தது இதுவும் முல்லை கீரை தான். இது கொஞ்சம் ஸ்மெல் கூடுதலாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நாங்கள் கீரை செய்கிற டைமில், கீரை கறிகள் சமைக்கிற டைமில் இதையும் போட்டு செய்வோம் வாசத்துக்காக. இப்போ நாங்கள் எடுத்த எல்லா கீரையுமே பிளெண்ட் பண்ணி அதிலிருந்து நாங்கள் ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுப்போம். அது பிறகு நாங்கள் கொஞ்சமாக அரிசி, வெந்தயம், வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு இதை அவிச்சு எடுத்தோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சமாக தேங்காய் பால், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், எல்லாம் வெந்து வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த இந்த கீரை ஜூஸை இதுக்குள்ளே எட் பண்ணுவோம். இதில் நீங்கள் உடையணும், பேப்பர் போட விருப்பம் இல்லாதாக்கள் தேவையில்லை. கடைசியாக நாங்கள் முதல்ல எடுத்து தேங்காய் பாலை இதில் எட் பண்ணி லைட்டாக கொதிக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு வாங்க. எவ்ரிடே குடிக்கும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே குணமடையும். இதை நான் உணர்ந்தேன், அதை உங்களோட ஷேர் பண்ணினேன். இதை மாதிரி வித்தியாசமான உணவுகள் இன்னுமே எட் பண்ணுறதுக்கு இருக்கேன். தேங்க்யூ.